Now question number 11, y equal to e power minus mx. So e power இருக்கிறது differentiate பண்ணால் நமக்கு e power தான் வரும்ன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஏற்கனவே போட்ட சம்ஸ் மாதிரி தான். யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் y கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ யூ கேன் ரைட் dy by dx equal to ஃபஸ்ட்டு இந்த ஓவரால் e power minus x பண்ணணும். அப்போ என்ன வரும் உனக்கு? அதே e power minus mx தான் கிடைக்கும். அண்ட் தென் பவர் வந்து நீ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ பவரில் என்ன இருக்குது? மைனஸ் எம்எக்ஸ் இருக்கா? அப்போ மைனஸ் எம்எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? வெறும் மைனஸ் எம் மட்டும் கிடைக்கும். ஓகே, பிகாஸ் எக்ஸ் பண்ணால் ஒன்றா வரும், ஒன்று தான் வரும். எக்ஸை பண்ணால் ஒன்று தான் வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா மைனஸ் எம்மை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். ஸோ மைனஸ் எம் இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போது இந்த இ பவர் மைனஸ் எம்எக்ஸ்ன்றது ஒய் தானே. ஸோ அதனால் இது எப்படி எழுதலாம்னா இ பவர் மைனஸ் எம்ஒய் அப்படின்னு கூட எழுதலாம். சரி, இந்த கொஸ்டினில் இது அகெயின் வருதுன்றதாக நான் எழுதியிருக்கேன். மற்ற கொஸ்டின்ஸ் நான் எழுதலை. இந்த கொஸ்டினில் வந்து இந்த இ பவர் எம்எக்ஸ்ன்றது உனக்கு ஒய் அப்படின்றதால அதுக்கு பதிலாக நான் ஒய்யே வந்து எழுதியிருக்கேன். புரிஞ்சுதாப்பா? ஸோ ஏன் சார் முன்னகர கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி எழுதலை அப்படின்னா மேக்ஸிமம் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஒய் வந்தது அப்படின்னா நீ வந்து எடுத்து எழுதலாம். சரி, அதாவது இங்கே இருக்கிறது அப்படியே உனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் வருது. அது எப்போ வரும்? உனக்கு இ பவரில் இருந்தால் மட்டும்தானே வரும். அதனால் நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இப்படி எழுதியிருக்கேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 12 பாரு. ஸோ y ஈக்குவல் டு 4 secant 5x கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து dy by dx ஈக்குவல் டு 4 வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாது, அப்படியே வச்சுக்கோ. secant 5xை பண்ணவனுக்கு என்ன வரும்? ஜென்ரலாக வந்து secant xை பண்ணவனுக்கு என்ன வரும்? secant x tan x வருமா? அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணால். சரியா? டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x tan x வரும். ஸோ அதே தான் இங்கேயும் எழுத போகிறேன். பட் எக்ஸுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்? 5x அப்படின்னு போடணும். ஸோ 4 secant x 5xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant 5x tan 5x. இப்போ முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணும்? 5xை பண்ணும். ஸோ 5xை பண்ணவனுக்கு என்ன வரும்? வெறும் 5 மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ இந்த 4 5 எல்லாம் வந்து ப்ராடக்ட்டில் தானே இருக்குது. ஸோ யூ கேன் மல்டிப்ளை டேரக்ட்லி. ஸோ 4 5s are 20 அப்படின்னு போட்டுட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த டேர்ம்ஸ் மட்டும் அப்படியே எடுத்து எழுதுரு. secant x tan x, அவ்வளோதான். secant 5x tan 5xன்னு எழுதணும். புரிஞ்சுதா? அப்போ அந்த கொஸ்டின் இது ரெண்டும் ஈஸி தானே, ரொம்ப சிம்பிள் தான். கம்பேரிங் வித் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது ரெண்டுமே சிம்பிள் தான். ஒரு செகண்ட் லைன்லேயே நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 13th கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 13 பார்ப்பா. இது வந்து உனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 2x minus 5 the whole power 4 8x square minus 5 the whole power minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து UV ஃபார்மில் இருக்குது. ஸோ கம்பேரிங் வித் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஓகே, பட் நீ வந்து நல்லா கவனி, ஸ்டெப் பை ஸ்டெப் கவனி. ஜஸ்ட் ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸில் நம்ம வந்து இதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி எழுதுறான்னு பாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? dy by dx ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யூவை வச்சுக்கிட்டு வியை தானே பண்ண போகிறேன். ஓகேவா? யூவை வச்சுட்டு விஏ பண்ண போகிறேன். அதாவது இந்த 2x minus 5 power 4 வச்சுக்கிட்டு இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வேணால் நான் பிங்க் கலரில் எழுதுகிறேன். ஸோ இது வந்து பாரு, நல்லா x பவர் மைனஸ் 3ன்னு இருக்கா? நான் எங்கள் ரைட் சைடில் மேலே எழுதுகிறேன் பாரு. x பவர் மைனஸ் 3ன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த என்டையர் டேர்ம் வந்து x பவர் மைனஸ் 3. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணவனுக்கு என்ன வரும்? மைனஸ் 3 ஃப்ரண்ட்டில் வரும். x பவர் மைனஸ் 4 அப்படின்னு வருமா? அப்போ x பவர் மைனஸ் 4ன்றது என்னது? நீ கீழே கொண்டு போயிடலாம். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன் சொல்லிட்டு? எக்ஸ் பவர் மைனஸ் 3 இருக்குது. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? நீ ஃப்ரண்ட்டில் அந்த மைனஸ் 3 போட்டுட்டு மேலே ஒன்று மைனஸ் பண்ணுவேன். ஸோ மைனஸ் 3 minus 1 becomes minus 4. பவர் நெகட்டிவில் இருக்குன்னா ஐ கேன் ஷிஃப்ட் இட் டு த டினாமினேட்டர். ஸோ இந்த என்டையர் டேர்ம் வந்து உனக்கு மைனஸ் 3 by டினாமினேட்டர் பவர் 4ன்னு வருது. அப்போது இந்த டேர்ம் உனக்கு ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன வரும்னா மைனஸ் 3 by 8x square minus 5 power minus 4 அப்படின்னு வரும். ஓகேவா? இங்கே எக்ஸுக்கு இடத்துல இங்கே என்ன இருக்குது? அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கோ. 8x square minus 5ன்னு. இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்து உள்ளே இருக்கிற இந்த 8x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 8x square டிஃப்ரென்ஷியேட் பண்ண உனக்கு என்ன வரும்? 2 ஃப்ரண்ட்டில் வருமா? ஸோ 2 8s are 16x மட்டும் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த வியை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு இந்த டேர்ம் தான் வரும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் ரைட்டில் கொடுத்துருக்கேன். எப்போவுமே x பவர் மைனஸ் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3 by x பவர் 4 வரும் அப்படின்றது நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போது யூவை வச்சுட்டு வியை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்ல. அடுத்து என்ன பண்ணோன்னா வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண. அதாவது வின்ற இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோ. அதாவது 8x square minus 5 power minus 3 வச்சுட்டு 2x minus 5 the whole power 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அகைன் ஐ எம் யூசிங் பிங்க் கலர். நான் எதை சேஞ்ச் பண்ணுறனோ அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன இருக்குது? x பவர் 4ன்னு இருக்கா? ஸோ x பவர் 4 அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணவனுக்கு என்ன வரும்? 4x cube அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் டேர்ம் உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோ. ஸோ என்ன வரும்? 4 times 2x minus 5 power 3 அப்படின்னு கிடைக்கும். புரியுதாப்பா? இந்த 4 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், மேலே வந்து பவர் 1 ரெடியூஸ் ஆகும். அதுதானே டிஃப்ரென்ஷியேஷனு. இப்போது
ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண. ப்ராக்கெட் உள்ள என்ன டேர்ம் இருக்குது? உனக்கு 2x இருக்குது. ஸோ 2x பண்ணால் உனக்கு வெறும் 2 மட்டும்தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யூவை வச்சுட்டு இதுதான் யூன்னு வச்சுக்கோ, இதை வச்சுட்டு யூவை வச்சுட்டு வி டேஷ் பண்ணேன், அடுத்து வியை வச்சுட்டு யூ டேஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே உனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரியா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா கவனி எப்படி போகிறான்னு பாரு. நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன நம்பர் இருக்குது? ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக என்ன, இது வந்து ஒரு டேர்ம்ப்பா, இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இது வந்து ஒரு டேர்ம் ஃபுல்லாக, அதே மாதிரி இது வந்து செகண்ட் டேர்ம் நமக்கு. ஓகேவா? தேர் இன் ப்ராடக்ட் தான். ஓகே, இப்போ இதில் என்ன நம்பர்னு பார்த்தா எது இருக்குது? உனக்கு ஒரு மைனஸ் இருக்குது, அடுத்து 3 16s are 48 இருக்குது, எக்ஸ் இருக்குது, அண்ட் தென் 2x மைனஸ் 5 பவர் 4 பை கீழே என்ன இருக்குது? 8x ஸ்கொயர் மைனஸ் 5 மைனஸ் 4னு இருக்குது. இதுதான் என்டையர் டேர்ம். அடுத்து இங்கே பார்த்தா என்ன இருக்குது? நம்பர்னு பார்த்தா உனக்கு என்ன இருக்குது? 4 2s are 8 இருக்குது, அண்ட் தென் 2x மைனஸ் 5 3 இருக்குது. இது வந்து பவர் வந்து மைனஸ் 3ல் இருக்குல்ல, அதனால் நான் வந்து என்ன பண்ணலாம், அதை கீழே எழுதலாம். 8x ஸ்கொயர் மைனஸ் 5 என்ன எழுதலாம்? மைனஸ் 3. அது மைனஸ் 3 வந்து ப்ளஸ் 3 ஆகிடும். ஓகே, ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஜஸ்ட் நான் ஒன்றும் பண்ணல, இந்த ஸ்டெப்பு நான் என்னென்னலாம் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே எது வந்து காமனாக இருக்குதுன்னு பார்த்து அதை நான் வெளியில் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எது காமனாக இருக்குது? மேலே ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் பாரு, இது 48, இது 8. நம்பரை ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ 48 இங்கே 8 இருக்குது. ஸோ ஐ கேன் டேக் 8 காமன். ஓகேவா? அடுத்து இந்த 2x மைனஸ் 5ல் பாரு, இது பவர் 4 இருக்குது, பவர் 3 இருக்கா? ஸோ மினிமம் எது உனக்கு? பவர் 3 வந்து நான் வெளில எடுக்கிறேன். ஸோ 2x மைனஸ் 5 3 வந்து நான் வெளில எடுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இது வந்து ப்ளஸ் 4பா, இது வந்து நான் வச்சுக்கிது, ஏன்னா இங்கே டினாமினேட்டர் வந்து 4 தானே இருக்குது, இது ப்ளஸ் 4 தான். ஓகே, சாரி, இதை சேஞ்ச் பண்ணிக்கோ. இங்கே பாரு, ப்ளஸ் 4 தான், மைனஸ் 4 வராது. அது மைனஸ் 4ன்றதால தான் நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ கீழே வந்து அது ப்ளஸ் 4 தான். இப்போ இதுலேயுமே வந்து உனக்கு என்ன இருக்குது? 8x ஸ்கொயர் மைனஸ் 5 பவர் 4 இருக்குது, அதே 8x ஸ்கொயர் மைனஸ் 5 பவர் 3 இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இதில் டினாமினேட்டரில் இருக்கிறத இந்த 4 வந்து நீ வெளில எடுத்துரு. அதாவது 8x ஸ்கொயர் மைனஸ் 5 பவர் 4 வந்து நான் வெளில எடுக்கிறேன். ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் வந்து காமனாக இதிலேருந்து நான் வெளில எடுக்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க, 8 வெளில வந்துடுச்சு. ஸோ மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஹவு மெனி 8s are 48பா? 6. அண்ட் தென் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ் அப்படியே வரும். அண்ட் தென் இந்த 2x மைனஸ் 5 பவர் 4ல் பவர் 3 வெளில வந்துடுச்சு. அப்போது இன்னும் ஒரு டேர்ம் இருக்கும், 2x மைனஸ் 5 அப்படின்றது. புரியுதா? இங்கே வந்து 4 டேர்ம்ஸ் இருக்குது, நான் 3 தான் வெளில எடுத்திருக்கேன். ஓகே, அதனால் ரிமைனிங் 1 இருக்கும். அந்த டினாமினேட்டர் உனக்கு ஃபுல்லாகவே வந்துடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பொறுத்த வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் டேர்மில் பாரு, 8 வெளில வந்தாச்சு, 2x மைனஸ் 5 பவர் 3 வெளில வந்தாச்சு, 8x ஸ்கொயர் மைனஸ் 5 பவர் 3ல் 4 வந்துருக்கு. அப்போ உனக்கு இன்னும் 1 வரும். ஸோ அதை வந்து நீ மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான்ப்பா. ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணாலே உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இது அப்படியே எழுதிக்கோ, இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணு. என்ன வரும் உனக்கு? மைனஸ் 6 × x மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 6x × 5 வந்து 30 வரும். இது வந்து 8x ஸ்கொயர், இது வந்து 5 வரும். ஓகேவா? அகெயின் ஈக்குவல் டு, நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன் பாரு, ஈக்குவல் டு இந்த வெளில டேம் அப்படியே போட்டுக்கோ. ஓகேவா? வெளில டேம் இந்த பெரிய டேம் இருக்குல்ல, இது வந்து நீ அப்படியே போட்டுனேவா. இது வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? மைனஸ் 12 ப்ளஸ் 8, ஸோ மைனஸ் 4x ஸ்கொயர், அண்ட் தென் இது 30xப்பா, 30x எனக்கு எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் 30x அண்ட் தென் மைனஸ் 5. அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கோ. சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நமக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஒரு மைனஸ் 5. இந்த வெளில இருக்கிற டேர்ம் வந்து இங்கே அப்படியே தான் வரும். இல்லைனா நான் கூட அதை எழுதிடுறேன் பாரு. அந்த டேர்ம் வந்து உனக்கு கூட அப்படியே வந்துடும். அதாவது என்னது? 8 2x மைனஸ் 5 கியூப் பை 8x ஸ்கொயர் மைனஸ் 5. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உனக்கு டிஃபரன்சியேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, அதில் வந்து நீ மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமன் டேர்மை வெளியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து உனக்கு மேட்ரு. ஓகேவா? கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, பட் ஒரு 2 டைம்ஸ் நீ இந்த கொஸ்டினை போட்டு பாரு, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி ஈஸிலி. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் இப்போ 14th கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 14 பாரு. இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இங்கே 2 ஃபங்க்ஷன் வந்து உனக்கு ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி யூவி மெத்தடில் தான் வந்து நீ சால்வ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ஆஸ் யூஷுவல் யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் dy by dx. இல்லை உனக்கே ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா நீ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ண. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து வச்சுட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா பிளாக்கில் போடுறேன். இப்போ இது என்னப்பா இருக்குது? கியூப் ரூட்னு இருக்கா? ஸோ சம்திங் இப்போ வந்து கியூப் ரூட்னா என்ன அர்த்தம் உனக்கு? 1/3ன்னு அர்த்தம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண உனக்கு என்ன வரும்? 1/3 x பவர் 1/3 மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ 1/3 x பவர் மைனஸ் 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் மைனஸ் 2/3னா யூ கேன் மூவ் இட் டு தி டினாமினேட்டர். அப்போ எப்படி எழுதலாம்? அதை 1/3
கீழே வந்து எக்ஸ் பவர் 2/3 எழுதலாம். புரிஞ்சுதா? ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட் அந்த உள்ள இருக்க டேர்ம் வந்து நான் அப்படியே எழுத போகிறேன். ஓகே, உனக்கு சிம்பிளாக புரியணுன்றது தான் எக்ஸை வச்சு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன இருக்குது உனக்கு x² + 2ன்னு இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து இங்கே எழுதிடும். ஸோ எப்படி எழுதுவேன்? 1/3 x² + 2 2/3. எது பண்ணால் இந்த என்டையர் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு வந்து இது கிடைக்குது. ஓகே, 2/3 வந்து நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். சரியா? இப்போது ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற டேர்ம் இந்த x² பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? 2xன்னு கிடைக்கும். அதை விட்டுறாது, அதை மறந்துடாத. இதை மட்டும் பண்ணிவிட்டு அதை விட்டுறாத. இதை ரன் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க டேர்மே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுதான் செயின் ரூல். சரியா? ஸோ இப்போ x² பண்ணால் 2x. ஸோ யூவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? விஏ பண்ணியாச்சு. அதாவது இது வந்து யூவு, இந்த பிளாக்ல இருந்த எல்லாமே வந்து உனக்கு வி டேஷ். இப்போ ரிவர்ஸில் பண்ணோம். எதை பண்ணோம்? இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோ. அதாவது ³ x² + 2 வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இது வந்து உனக்கு ஆர்டினரி நம்பர் தான் இருக்குது. x² + 1 பவரில் எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாகவே x² + 1 பண்ணோம். 1 வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ விட்டு x² பண்ணால் உனக்கு 2x அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இங்கேயுமே வந்து நீ என்ன பண்ண போகிற? எதுக்கு பண்ண மாதிரி எந்த இதெல்லாம் காமன் டேர்மோ அதை வெளில எடுத்துகிட்டு யூ கேன் சிம்பிளிஃபை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆகலாமா? டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்டெப் புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ரிமைனிங் எல்லாமே வந்து நம்ம காமன் டேர்மை வெளியெடுத்து தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி என்னென்னலாம் இருக்கோ அதை டுகெதராக எழுதிக்கோ. இது வந்து என்ன இருக்குது? 2x இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து x² + 1/3 x² + 2 2/3ன்னு இருக்குது. இங்கே வந்து வெறும் 2xம் அந்த கியூப் ரூட் டேர்ம் மட்டும்தான் உனக்கு இருக்குது. சரியா? இந்த கியூப் ரூட்ன்றது உனக்கு 1/3 இடம் கூட எழுதிக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ இதுலேருந்து எதப்போ வெளில எடுக்கலாம்? 2x நான் வெளில எடுக்கலாம். சரியா? நல்லா கவனிச்சிக்கோ. 2x நான் வெளில எடுக்கலாம். அண்ட் தென் இங்கேயுமே வந்து உனக்கு x² + 2 டேர்ம் தான் இருக்குது. இதுவுமே வந்து உனக்கு x² + 2 டேர்ம் தான். சரியா? அதாவது இங்கே நியூமரேட்டர் இருக்குது. அதை வந்து நான் கொஞ்சம் நீட் டு மல்டிப்ளை தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா இங்கே இருக்கிற 3x² + 2 2/3 அப்படியே வெளியிடுது. இந்த கம்ப்ளீட்டாக வெளியிடு. சரியா? டினாமினேட்டரை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துரு. ஸோ உள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பாரு. இங்கே 2x வந்தாச்சு, இந்த டேர்ம் எல்லாம் வந்தாச்சு. எது ரிமைனிங் இருக்குது உனக்கு? இந்த x² + 1 மட்டும்தான் உனக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே எழுதிக்கோ. இப்போ இதில் எது தான் இல்லையோ அதை நீ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை தான் பண்ணணும். சரியா? இப்போது 3 வந்து இங்கே இல்லை, ஆனால் வெளில எடுத்துருக்கேன். அதனால நீ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் தென் இங்கே நல்லா கவனி, x² + 2 2/3 இருக்குது. இது வந்து x² + 2 1/3 அப்படி தானே? இது வந்து 1/3. ஸோ 1/3ல் 2/3 நான் வெளில இங்கே எடுத்துருக்கேன் அப்படின்னா இன்னும் ஒரு டேர்ம் உனக்கு உள்ளே இருக்கும். அப்படி தானேப்பா? இன்னும் வந்து உனக்கு உள்ளே ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ அந்த டேர்ம் வந்து அப்படியே எழுதிக்கோ. அவ்வளோதான்ப்பா. ஸோ இதை நீ மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணாலே உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராக்கெட் வெளில இருக்க டேர்ம் வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கோ. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் மட்டும் சிம்பிளை பண்ணுறேன் பாரு. x² + 1 இதை உள்ள மல்டிப்ளை பண்ணு. 3x² + 3 2s are 6 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் ஜஸ்ட் கண்டினியூ ரைட்டிங். இந்த ப்ராக்கெட்டில் டேர்ம் எழுதிட்டு உள்ளே என்ன வரும் உனக்கு? x² + 3x² 4x² கிடைக்கும். 6 + 1 உனக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற டேர்ம் வந்து என்ன? 2x/3 + 2 2/3ன்னு இருக்குது. ஸோ டினாமினேட்டர் ஒன்று எதுவும் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. டினாமினேட்டர் அப்படியே வச்சுட்டு இதை நீ உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கேயே கூட நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ 2x இங்கே என்ன இருக்குது? 4x² இருக்கா? ஸோ யூ வில் பி கெட்டிங் 8. ஸோ யூ வில் பி கெட்டிங் 8x³ + 14xன்னு வரும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிவிடு. இங்கே உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணி இல்லை நீ அப்படியே விட்டாலும் நோ ப்ராப்ளம். ஓகேவாப்பா? இந்த கொஸ்டின் வந்து போன கொஸ்டினோட கொஞ்சம் சிம்பிள் தான், பட் மெத்தட் வைஸ் பார்த்தா உனக்கு சேம் தான். ஓகேவா? யூவி ப்ராடக்ட்டில் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து. ஸோ நீ யூ வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுற, அண்ட் தென் வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுற. தென் காமன் டேர்ம் எதுலாம் இருக்கோ அதை வெளில எடுத்துகிட்டு நீ வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது 15th கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் கிளியராக புரிஞ்சுதா? எந்த கொஸ்டினில் எந்த ஸ்டெப்பில் உனக்கு டவுட் இருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணு. ஐ வில் கிளாரிஃபை, ஐ வில் கமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 15th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 15 பாரு. இது வந்து சிம்பிள் தான், உனக்கு பார்த்தாலே தெரியுது இல்லை? y = x e power - x² அப்படின்னு இருக்குது. ஸோ டேர்ம்ஸ் வைஸ் பார்த்தா ரெண்டுமே வந்து சிம்பிள் தான். ஸோ dy/dx = ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்றது u, e power - x²ன்றது v. ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்குது தனித்தனியாக. ஸோ எக்ஸை வந்து வச்சுட்டு e power - x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. e power நமக்கு தெரியும், அதே தான் வரும் அப்படின்னு தெரியும். அண்ட் தென் -x² பண்ணால் உனக்கு என்ன வரும்? -2x அப்படின்னு வரும். கரெக்டாக? இந்த 2 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும்ப்பா. நல்லா போ, இங்கே தனியாக ஒன்றா போட்டு காட்டுறேன் பாரு. -x² இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த 2 வந்து உனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும்.
அண்ட் தென் பவர் வந்து ஒன்று ரெடியூஸ் ஆகும். ஸோ 1, ஸோ மைனஸ் 2x தான் உனக்கு. சரியா? ஸோ இது முடிஞ்சிருச்சு இப்போது. அதாவது யூவை வச்சுட்டு v வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்து e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு எக்ஸை பண்ணு, என்ன வரும் உனக்கு? வெறும் 1 மட்டும் தான் வரும். ஓகே, இப்போது இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? இது எல்லாமே ஒரே டேர்ம் ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து உனக்கு e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பார்த்தாலே தெரியுது எதோ ஒன்று வெளில எடுக்கலாம். e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுக்கலாம். அப்போ ரிமைனிங் உனக்கு என்ன இருக்கும்? மைனஸ் 2x ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கும்? வெறும் 1 தான் இருக்கும். இதை வந்து நீ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பாசிட்டிவில் எழுது. ஸோ ஐ கேன் ரீரைட் திஸ் ஆஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாரு, வெறும் 3 ஸ்டெப்ஸ்லேயே உனக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா உனக்கு இந்த கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் எக்ஸ்பெனன்ஷியல் இருக்கிறதால உனக்கு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணி எக்ஸாமில் விட்டுறாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 16th போகலாமா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, யூ கேன் கண்டினியூ. நான் கொஸ்டின் நம்பர் 16 பாரு. எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு, இது வந்து டீயில் இருக்குப்பா, இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 4th ரூட் ஆஃப் டி கியூப் ப்ளஸ் 1 பை டி கியூப் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 4th ரூட்ன்றது உனக்கு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்டையர் டேர்ம் வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்னு வச்சுக்கோ. ஸோ எக்ஸ் பவர் 1/4 அப்படின்னு இருக்குமா? ஸோ எக்ஸ் பவர் 1/4 டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு என்ன வரும்? 1/4 எக்ஸ் பவர் 1/4 மைனஸ் 1 வந்து மைனஸ் 3/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த என்டையர் டேர்ம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதாவது எஸ் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இது அப்படியே எழுதிக்கும். 1/4 எக்ஸுக்கு பதிலாக இந்த என்டையர் ப்ராக்கெட் டேர்மை டி கியூப் ப்ளஸ் 1 டி கியூப் மைனஸ் 1 பவர் மைனஸ் 3/4. சரியா? இப்போ என்டையர் டேர்முடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணேன்னா உள்ளே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ உள்ளே இருக்கிற டேர்ம்ன்றது என்னது? டி கியூப் ப்ளஸ் 1 பை டி கியூப் மைனஸ் 1 இருக்குது. ஸோ திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் யூ பை வி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? யூ பை வியை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஞாபகம் இருக்கா? வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர் அப்படின்னு பண்ணோம். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே கீழே வந்து பண்ண போகிறோம். ஸோ டி கியூப் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு டைம் இங்கே எழுதிடணும். டி கியூப் மைனஸ் 1ன்னு எழுதிடணும். இப்போ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? டி கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். 1 பண்ணால் 0 தான். அடுத்து என்ன பண்ணோம்? மைனஸ் போட்டுட்டு நியூமரேட்டரை வச்சுட்டு டினாமினேட்டரை பண்ணணும். டினாமினேட்டர்லேயுமே உனக்கு டி கியூப் தான் இருக்குது. அதை பண்ணால் உனக்கு அகெயின் 3t ஸ்கொயர் தான் கிடைக்கும். -1 கான்ஸ்டன்ட். ஸோ அதை விட்டுரு. அவ்வளோதான்ப்பா, டிஃப்ரென்ஷியேஷன் பார்ட் 2 ஓவர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆஸ் யூஷுவல் டிஃப்ரென்ஷியேட் பார்ட் 2 ஓவர். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்? இந்த ஹோல் 1/4 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு இந்த வெளியில் இருக்கிற டேர்ம் கிடைக்குது. அண்ட் தென் இதுக்கு உள்ளே இருக்கிற டேர்மை வந்து நான் u பை v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதை நீ 1/1 சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நல்லா கவனி, இந்த 1/4 அப்படியே வச்சுக்கோ. இந்த டி கியூப் ப்ளஸ் 1 பை டி கியூப் மைனஸ் 1க்கு பவரில் என்னப்பா இருக்குது? -3/4 இருக்கா? பவர் நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணலாம்? டினாமினேட்டரில் கொண்டு வரது நியூமரேட்டர் கொண்டு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இட் இஸ் நத்திங் பட் வாட்? யுவர் ரெசிப்ரோக்கல் தான். அப்போது இந்த பவர் வந்து நான் பாசிட்டிவாக மாற்றணும்னா இந்த உள்ளே இருக்கிற டேர்ம் வந்து நீ என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். அப்படி தானே? இப்போது இங்கே பாரு, 2/3 பவர் சம் மைனஸ் எக்ஸ் இருக்குன்னா இட் இஸ் நத்திங் பட் வாட்? 3/2 பவர் எக்ஸ் தான். ஓகே, பவர் வந்து உனக்கு சிம்பிள் மாறணும்னா நீ உள்ளே இருக்கிற டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ அதான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா டி கியூப் மைனஸ் 1 பை டி கியூப் ப்ளஸ் 1 3/4 அப்படின்னு மாற்றிக்கோ. அதாவது மைனஸ் டைம் மேலே ப்ளஸ் டைம் கீழே போட்டுட்டு பவரை வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே, அண்ட் தென் இப்போ உள்ளே இருக்கிற டேர்ம்லாம் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணலாம். டி கியூப் ப்ளஸ் டி கியூப் இன்ட்டு 3t ஸ்கொயர் என்ன வரும் உனக்கு? 3t பவர் மைனஸ் 5 வரும். சாரி 5 வரும். இது மல்டிப்ளை பண்ணால் அண்ட் தென் 1 கூட மல்டிப்ளை பண்ணால் -3t ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணு. டிக்கு மைனஸில் இருக்குது. ஸோ டி கியூப் 3t ஸ்கொயர்னு வரும். -3t பவர் 5 கிடைக்கும். அண்ட் தென் -3t ஸ்கொயர் கிடைக்கும். 3t ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டிருக்கேன். பை இதை வந்து நீ எதுவுமே பண்ணாத. சரியா? இதை எதுவுமே பண்ணாத. இப்போ பாரு, இந்த 3t5ம் 3t5 -3t5 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போது இந்த 3/4 நான் தனித்தனியாக எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா டி கியூப் மைனஸ் 1 பவர் 3/4னும் டி கியூப் ப்ளஸ் 1 பவர் 3/4னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த ஸ்டெப்பில். இப்போது இங்கே என்ன இருக்குது? -3t ஸ்கொயர் ஆட் பண்ணால் -6t ஸ்கொயர் அப்படின்னு வரும். டினாமினேட்டரில் இங்கே டி கியூப் -1 ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நல்லா பாரு, இந்த டேர்மும் உனக்கு பேஸ் சேம் தானே? புரியுதா? டி கியூப் -1 தான் இருக்குது, டி கியூப் -1 தான் இருக்குது. அப்போது 3/4 2 கேன்சல் பண்ணுறேன். கேன்சலேஷன் இஸ் நத்திங் பட் வாட்?
மைனஸ் தான். ஸோ இது மைனஸ் பண்ண என்ன வரும்னு பாரு, இங்கே சப்ளை பண்ணி காட்டுறேன். 3/4 -2 பண்ணுறேன். அப்போ என்ன வரும் உனக்கு, 3 - 4 2s are 8/4 வரும். நத்திங் பட் -5/4 வரும். அதாவது இந்த ரெண்டு டேர்மையும் ஏரோ மார்க் போட்ட இந்த ரெண்டு டேர்மையும் நான் கேன்சல் பண்ணேன்னா உனக்கு -5/4 வருது அப்படின்னு தான் அர்த்தம். சரியா, அதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பாரு, நீங்கள் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் 1 or 2 ஸ்டெப்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த t³ -1 பவரில் -5/4 ஆயிடுச்சு இதை கேன்சல் பண்ணும்பொழுது. சரியா, அண்ட் தென் 1/4 நீ அப்படியே வச்சுக்கோ. டினாமினேட்டரை எதுவுமே சேஞ்ச் பண்ணாத. இங்கே என்ன இருக்குது உனக்கு, -6t² இருக்குது. இப்போ நல்லா கவனியா, இதை கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளில். ஸோ இங்கே 2 வரும், இது 3 வரும். ஸோ உனக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குது, -3t² இருக்குது. இதுவுமே இருக்கே சார் அப்படின்னு சொல்லாத. இந்த டேர்மை நான் என்ன பண்ண போகிறேன்னா டினாமினேட்டர் எழுத போகிறேன். ஏன்னு சொல்ல பார்ப்போம், ஏன்னா பவர் நெகட்டிவில் இருக்குது. ஸோ t³ -1 பவர் 5/4. ஆல்ரெடி டினாமினேட்டரில் உனக்கு t³ +1 3/4 இருக்குது. அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். இங்கே ஒரு 2 இருக்குது பாரு, மறந்துடாத. பற்றியா, நான் மறந்துட்டேன். இங்கே 2 இருக்குது கேன்சல் பண்ணும்பொழுது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இது முன்னே போட்ட சம் மாதிரி தான் இதுவுமே லென்த்தாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உன்னுடைய டிஃபரன்ஷியேஷன் பார்ட்டு ஓவர். நீ டிஃபரன்ஷியேஷன் பார்ட்டே நீ தப்பாக போட்டுட்டேன்னா இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ டிஃபரன்ஷியேஷன் பார்ட் நீ கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த டேர்ம்லாம் காமனாக இருக்கோ, எந்தெந்த டேர்ம்லாம் நெகட்டிவ் பவரில் இருக்கோ அதெல்லாம் நீ இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்துக்கோ. புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பார்க்கலாமா? 17th கொஸ்டின் என்னோட சஜஷன் என்னென்னா, நீயே ட்ரை பண்ணுறது பெட்டர். உனக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போவுமே ஜஸ்ட் நீ வீடியோவை பார்த்துட்டே இருந்தேன்னா ஒரு நோ யூஸ். ஓகே, நீ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி வேணால் நீ உன்னோட ஆன்சரை செக் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 17th கொஸ்டின் போகிறேன் நான். இப்போ கொஸ்டின் நம்பர் 17 பாரு. இது உனக்கு டேரெக்டாகவே u/v ஃபார்மில் தான் இருக்குது. சரியா, இது u, இது v. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம அதே மெத்தட் தான், f'(x)ன்னு போட்டுக்கோ. ஸோ டினாமினேட்டர் நீ ஸ்கொயர் பண்ணோமா, ஆல்ரெடி அங்கே ஒரு ரூட் இருக்குது, அதை நீ ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஓகே, இல்லைனா இங்கே எழுதிக்கோ. எப்படி எழுதும், நம்ம d/dx ஆஃப் uv ஈக்குவல் டு என்ன பண்ணுவேன், vu' - uv'/v². இது எழுதிக்கோ. இப்போ இதை அப்படியே எழுதிட்டு என்ன பண்ணோம், நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் உனக்கு 1 தான் வரும். அடுத்து எக்ஸை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், 7 - 3x. இப்போது ரூட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு என்னப்பா வரும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரூட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு என்ன வரும், அதாவது இப்போது ரூட்டுன்றது என்னது உனக்கு x⁻1/2. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 1/2 x⁻−1/2 அப்படின்னு வரும். இட் இஸ் நத்திங் பட் வாட், 1/2 √x. 1/2ன்றது ரூட்னு போட்டிருக்கேன், நெகட்டிவ்ன்றதால நான் டினாமினேட்டரில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோ. √x நீ டிஃபரன்ஷியேட் பண்ணால் உனக்கு 1/2 √xன்னு வரும். ஸோ உனக்கு இந்த இடத்துல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ இது எல்லாத்தையுமே நீ அப்படியே இதில் கொண்டு வந்துடணும். ஸோ என்ன பண்ணலாம், 1/2 √7 - 3x. புரியுதா? ஜஸ்ட் கம்பேர் பண்ணு. √x டிஃபரன்ஷியேட் பண்ணோம், இது வருது இல்லை. அப்போ அந்த √x பதிலாக நான் இந்த என்டையர் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட விட்டுறாத, உள்ளே இருக்கிற டேர்மையுமே யூனிட் ஃபர்தர் ரீப்ளேஸ். அப்போது -3x டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு என்ன வரும், உனக்கு -3 மட்டும் வரும். புரிஞ்சுதாப்பா கொஸ்டின்? செகண்ட் டேர்ம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. அதாவது எக்ஸை வச்சுட்டு நான் விஏ பண்ணுறேன்ல, இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. √x பண்ணால் 1/2 √x வரும். அண்ட் தென் அது உள்ளே இருக்கிற இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உனக்கு -3ன்றது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை பொறுத்த வரைக்கும் உனக்கு எதுவுமே இல்லை, இதை நீ அப்படியே எழுது. அதாவது √7 - 3xன்றது அப்படியே எழுது. ஏன்னா 1 கூட மல்டிப்ளை பண்ணால் உனக்கு அதே தான் வரும். இப்போ செகண்ட் டேர்ம் பாரு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் உனக்கு ப்ளஸ் ஆகும். அண்ட் தென் இங்கே 3 இருக்குது, 3/2 √7 - 3x இருக்குது. இங்கே எக்ஸுமே இருக்குது. ஸோ இதுதான் உனக்கு நியூமரேட்டரில் இருக்கிற செகண்ட் டேர்ம். டினாமினேட்டர், த ஹோல் டினாமினேட்டரில் பாரு, இந்த 2 ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு வெறும் 7 - 3x மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போது நியூமரேட்டரை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ எப்படி பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், அப்படி தானே? இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன கிடைக்கும், 2 வரும். √7 - 3xும் √7 - 3xும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு வெறும் 7 - 3x மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் தென் 3x இருக்குது பை என்ன கிடைக்கும், இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும், 2√7 - 3x. இப்போ இந்த டினாமினேட்டர் கீழே இதுவும் டினாமினேட்டர் தானே, ஸோ அதை நான் இது கூடவே எழுதிடுறேன். புரியுதா? அகைன் நான் ஹோல் டிவைடட் பை போடாமல் நான் டேரெக்டாகவே இது கூடவே எழுதிடுறேன். இது எழுதுறதுக்கு ஈஸின்றதால நான் அப்படி எழுதுறேன். சரியா? இப்போது அவ்வளோதான். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு நீ சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்கள் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 7s என்ன வரும், 14, 2 3s
6x ப்ளஸ் 3x பை டினாமினேட்டர் வந்து நீ எதுவுமே பண்ணாது, ரூட் 7 மைனஸ் 3x போட்டுக்கோ, 7 மைனஸ் 3x போட்டுக்கோ. ஸோ 14 வந்து அப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ண எக்ஸ் டேர்ம். ஸோ மைனஸ் 3x வரும் 2 டைம்ஸ். இது வந்து நீ எப்படி எழுதலாம்னா 7 மைனஸ் 3x த ஹோல் பவர் 3/2ன்னு எழுதலாம். இல்லை நீ இதே மாதிரி எழுதணுன்னாலும் எழுதிக்கோ. ஏன் 3/2 வந்தது சார் கேட்குறியா? ரொம்ப சிம்பிள். இதோட பவர் என்ன 1, இதோட பவர் என்ன 1/2. ஸோ 1 + 1/2 என்ன வரும் உனக்கு 3/2ன்னு வரும். ஸோ இப்படியுமே நீ எழுதலாம். இல்லை அப்படின்னா இதை கூட அப்படியே காப்பி பண்ணிக்கோ, நோ இஷ்யூ. சரியாப்பா? இந்த கொஸ்டின் வந்து கம்பேரிங் வித் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இதில் செயின் ரூல் வந்து உனக்கு கம்மி தான். ஓகேவா? ஏன்னா டேரெக்டாகவே உனக்கு கொஸ்டின் வந்து u/v ஃபார்மேட்டில் இருக்குன்றதால நீ டேரெக்டாக உன்னுடைய மெத்தடை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுற. ஓகே, புரிஞ்சுது அந்த கொஸ்டின்? நெக்ஸ்ட் 18th பார்க்கலாமா? 18th நீயே தான் போட போகிற, நீயே போடு. ஓகே, வீடியோ பாஸ் பண்ண தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிட்டு 18th நீயே போடு. வெரி சிம்பிள், 2 லைனில் ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 18. சரியா? ஐ ஹோப் இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி நீ போட்டு வச்சிருப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஏன்னா நான் தான் ஒன்று ட்ரை பண்ண சொன்னேன். ஸோ நீ ட்ரை பண்ணிக்கோ அண்ட் தென் ஐ எம் கிவிங் யூ த ஆன்சர். ஸோ டேன் பண்ணால் என்ன வரும் உனக்கு? சீக்கன் ஸ்கொயர்னு வருமா? ஸோ சீக்கன் ஸ்கொயர் காஸ் எக்ஸ். ஓகேவா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுறது, இது வந்து காஸ் எக்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ டேன் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் காஸ் எக்ஸ். அடுத்து என்ன தெரியும் உனக்கு? காஸ் எக்ஸை பண்ணால் என்னன்னு தெரியும்? மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். இதில் நீ சிம்பிளை பண்ணுறது எதுவுமே இல்லை. இந்த மைனஸை மட்டும் உள்ள ஃப்ரண்ட்டில் போட்டுரு. ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் காஸ் எக்ஸ். இவ்வளோ தான் உன்னுடைய ஆன்சர். முடிஞ்சுது, கொஸ்டினே முடிஞ்சிச்சு. அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து உன்னை போட சொன்னேன். நீ வந்து இதுக்கப்புறம் ஏதாவது சிம்பிளை பண்ணமாலாம் யோசிச்சுட்டு இருக்காது. இங்கே முடிஞ்சிச்சு. ஏன்னா சைன் எக்ஸ் தான் இருக்குது, இது சீக்கன் ஸ்கொயர் டேர்மில் இருக்குது. ஸோ நோ நீட் டு சிம்பிளிஃபை ஃபர்தர். 2வது லைனில் உன்னுடைய ஆன்சரை முடிச்சுக்கோ. நீ வந்து இந்த சம்ம நீ போடலைன்னா யூ ஷுட் ஃபீல் ரெக்ரெட். ஏன்னா நான் உனக்கு கிளியராக சொன்னேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீயே போடணும். 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வருது. சரியா? நெக்ஸ்ட் இப்போ 19th பார்க்கலாமா? 19th நானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 19th பாரு. இப்போ கொஸ்டின் நம்பர் 19 இதுவுமே வந்து உனக்கு u/v ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம்? ஸோ இது வந்து u, ஓகே, இது வந்து உனக்கு v அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ dy/dx ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும் அண்ட் தென் டினாமினேட்டரை அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைன் ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் என்னப்பா வரும்? இந்த 2ன்றது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2 sin எக்ஸாக வருமா? அண்ட் தென் சைன் எக்ஸை பண்ணால் உனக்கு காஸ் எக்ஸ் வரும். புரியுதா? செயின் ரூலில் இருக்குது. சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. ஸோ 2 ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ 2 sin எக்ஸாக மாறும். அண்ட் தென் அந்த சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ்னு வரும். ஓகே, இப்போ நியூமரேட்டரை வச்சுட்டு டினாமினேட்டரை பண்ணு. டினாமினேட்டர் காஸ் எக்ஸை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் பாக்கி. இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 2 sin எக்ஸ் காசும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு சைன் ஸ்கொயரும் சைன் கியூப் அப்படின்னு எழுதலாம். அப்படி தானே? பை இது வந்து உன்னுடைய காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நல்லா கவனி, எது காமனாக இருக்குது? எதுவுமே காமனாக இல்லையே. சைன் எக்ஸை காமனாக எடுக்கலாம். சரியா? சைன் எக்ஸை காமனாக எடுத்தனா ரிமைனிங் உனக்கு என்ன இருக்கும்? 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போடலாம். ஓகேவா? புரியுதா? சைன் எக்ஸை மட்டும் காமன் எடுத்துருக்கேன்ப்பா. அப்போ இதில் ரிமைனிங் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். இந்த சைன் கியூப்பில் வந்து ஒரு சைன் எக்ஸ் வெளில போயிடுச்சுன்னா ரிமைனிங் சைன் ஸ்கொயர் இருக்கும். இப்போது சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ. இப்போது இது வந்து டிவைட் பண்ண 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும் உனக்கு? வெறும் 2 மட்டும் கிடைக்கும். புரியுதா? இது டிவைட் தானப்பா, இதை டிவைட் பண்ணு. ஸோ 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு வெறும் 2 மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் டேர்மில் பண்ணும்போது என்ன நடக்கும்னா சைன் ஸ்கொயர் பை காஸ் எக்ஸ் ஸ்கொயர் உனக்கு என்ன கிடைக்கும்? tan ஸ்கொயர் எக்ஸ் எழுதலாம். புரிஞ்சுதா? இந்த டினாமினேட்டரை நான் வந்து உள்ளே டிவைட் பண்ணிடுறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு வெறும் 2 + tan ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ பாரு, இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் போட போகிறேன். இந்த சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ. இந்த 2 வந்து ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 1 + 1 + எழுதுகிறேன். 1 + 1 ஏன் சார் அப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா 1 + tan ஸ்கொயர் எக்ஸுக்கு ஐ கேன் ரைட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஐடென்டிட்டி. சரியா? அவ்வளோதான் ஆன்சர்ப்பா. இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 19th. இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து உனக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீ வந்து டிஃபரன்ஷியேஷன் கரெக்டாக பண்ணிட்டேன்னா ரிமைனிங் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் டு தி லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ, 20th கொஸ்டின். இப்போ கொஸ்டின் நம்பர் 20 பாரு. இங்கே பவர் வந்து உனக்கு வேரியபிளாக இருக்குது.
பவர் வந்து உனக்கு வேரியபிளாக இருக்குது. ஸோ எப்படி பண்ணலாம், y ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 1/xன்னு இருக்குது. ஸோ எப்போவுமே உனக்கு பவரில் தான் வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா இதை டேரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. யூ நீட் டு டேக் லாக் ஆன் போத் த சைட்ஸ், மைண்டில் வச்சுக்கோ. ஓகேவா, லாக் எப்போவுமே வந்து நீ எடுக்கணும். எப்போ எடுக்கணும்னா பவரில் வந்து உனக்கு வேரியபிள் இருக்குது அப்படின்னா. ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் உனக்கு என்ன வரும், லாக் y அப்படின்னு வரும். ரைட்லேயுமே வந்து உனக்கு லாக் 5 மைனஸ் 1/x அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ லாக் y ஈக்குவல் டு லாக் பவர் தான் உனக்கு ஃப்ரண்ட்டில் வரும், இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மைனஸ் 1/x லாக் 5 தான். புரிஞ்சுதா? இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து என்ன பண்ண லாக் எடுத்தேன். நீ எப்போ லாக் எடுத்தாலுமே உனக்கு அந்த பவரில் இருக்கிற வேரியபிள் வந்து உனக்கு முன்னாடி வந்துடும், அதுக்காக தான் லாக் எடுத்தேன். இப்போ வந்து டிஃபரன்ஷியேட் ஆன் போத் த சைட்ஸ். அப்போ லாக் ஒய்யை பண்ணால் என்ன வரும், உனக்கு ரெண்டு பக்கமாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்பா அதை நான் வச்சுக்கோ. லாக் ஒய்யை பண்ணால் 1/y வரும், அடுத்து ஒய்யை பண்ணால் dy/dx வரும். இல்லை நீ y டேஷ் கூட போடலாம். இப்போது ரைட் சைடில் பாரு, மைனஸ் 1/xை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நல்லா கவனி, மைனஸ் 1/x அப்படின்றது என்னது, மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு என்ன வரும், இந்த மைனஸ் 1 ஃப்ரண்ட்டில் வருமா, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மேலே வந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணுவியா, அப்போ அது -2 மாறிடும். அப்போ -2ன்றது அகெயின் திஸ் கேன் பி டன் as 1/x². புரியுதாப்பா? இல்லைனா சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, 1/xஐ டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு என்ன வரும், மைனஸ் 1/x² வரும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதால உனக்கு ப்ளஸ் 1/x² வரும், அவ்வளோதான். ஸோ 1/x² லாக் 5. லாக் 5 வந்து பண்ண முடியாது, அப்படி தான் வச்சுக்கணும். சரியா? இப்போது இங்கே என்ன இருக்குது, 1/y இருக்குது. நமக்கு என்ன தேவை, dy/dx மட்டும் தான் தேவை. அப்போ நீ y என்ன பண்ணணும், ரைட் சைடில் கொண்டு போயிடணும். இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே வந்தால் என்ன ஆகும், மல்டிப்ளையாக மாறும். ஏன்னா எனக்கு தேவை dy/dx மட்டும்தான். ஸோ y இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ y/x² லாக் 5 அப்படின்னு எழுதுகிறேன். ஒய்க்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீ சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுரு, அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். ஸோ 5 பவர் மைனஸ் 1/x/x லாக் 5, இதுதான் வந்து உன்னுடைய ஆன்சர். சாரி, x² டினாமினேட்டரில் x², அவ்வளோதான். புரிஞ்ச அந்த கொஷின். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க பவரில் வேரியபிள் கொடுத்ததால நான் ரெண்டு பக்கமாக லாக் எடுத்துட்டு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஏன் லாக் எடுக்கிறன்றதுக்கு ரீசன் நான் இங்கே சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து உனக்கு பவரில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் உன்னுடைய யூஷுவல் டிஃபரன்ஷியேஷனை வந்து நீ அப்ளை பண்ணணும். Okay, I hope you got clear with this sum. Okay, so that's all with this video, children. Thank you so much for watching. If you like this video, if you like my explanations, please hit like. If you have any doubt, queries or suggestions irukuna, you can drop that in the comment box. Most welcome for your suggestions, and please don't forget to share this video with your friends. It would be helpful for them also. Okay, if you are new to our channel, please do subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணாதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் you will be getting the notifications. Okay, thanks for watching. Take care. Bye bye. Catch you all in the next video.